அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிம்செல்ஃப். நீயே பண்ணியா, பனாயி பனாயி மீன்ஸ் மேக், இதை நீயே உருவாக்குனியா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. पीछे मुड़कर केशव ने आंखें उठाई तो उसे एक आदमी दिखा. பீச்சே பீச்சே மீன்ஸ் பேக், பின்னாடி திரும்பி, பின்னாடி முடுக்கர் முடுக்கர் மீன்ஸ் டர்னிங், பின்னாடி திரும்பி கேசவனே கேசவ் வந்துட்டு ஆங்கே உட்டாயி, ஆங்கி ஆங்கி மீன்ஸ் ஐஸ், தன்னுடைய பார்வைகளை உட்டாயி உட்டாயி மீன்ஸ் லிப்ட், மேல ஏத்துறது, அதாவது கீழே குனிஞ்சு பாத்துட்டு இருக்கா இல்லையா, அது அப்படியே மேல நிமிந்து பாக்குறாரு. தோ உசே உசேனா அவருக்கு ஏக் ஆத்மி திக்கா, ஆத்மி ஆத்மினா ஒரு மேன், ஒரு மனுஷன் வந்து திக்கா திக்கான ஷோ அவர் பார்க்க முடியுது. ஒரு மனுஷன் அவங்களால பார்க்க முடியாது. அந்த சின்ன பையன் 10 years ஓல்டு கேஷவரால அந்த ஒரு ஆத்மி ஒரு மேனை பார்க்க முடியுது. பேஷக் மைனே ஹி ஏ கண்டியா பனாயி ஹை. பேஷக் பேஷக் மீன்ஸ் அன்டவுட்டட்லி, எந்த சந்தேகமும் இல்ல. மைனே மைனேனா நான் தான் வந்து என்ன பண்ண, ஹி ஏ ஏ மீன்ஸ் திஸ், இந்த கண்டியா கண்டியானா மணிகள், இந்த பெல்ஸ வந்து பனாயி ஹை பனாயி மீன்ஸ் மேக், நான் தான் இந்த பெல்ஸ் எல்லாம் உருவாக்குன, எந்த டவுட்டும் கிடையாது. பேஷக் மீன்ஸ் அன்டவுட்டட்லி அப்படின்னு அர்த்தம், எந்த டவுட்டும் கிடையாது, நான் தான் இதை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. क्या मैं आपको पत्थरों पर नक्काशी करता नजर नहीं आ रहा. क्या क्या மீன்ஸ் வாட், என்ன, மை மைனா நான், என்ன நான் வந்துட்டு, ஆப்கோ ஆப்கோனா உங்களுக்கு, பத்திரம் பர் பத்திரம் மீன்ஸ் அந்த ஸ்டோன்ஸ், அந்த பாறைகள்ல, நக்காஷி கர்த்தா நக்காஷி மீன்ஸ் செதுக்குறது, நான் செதுக்கிட்டு இருக்கிறத, நசர் நகி ஆரஹா, நசர் நசர்னா பார்வைன்னு அர்த்தம், நசர் ஆரஹா அப்படின்னா பார்க்க முடியறது, நகி வந்துச்சுல, நகி இஸ் த நெகட்டிவ், அப்ப பார்க்க முடியலையா அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாரு. அதாவது இந்த பத்தர், அதாவது இந்த ராக்ஸ், அந்த ஸ்டோன்ஸ், அந்த பாறைகள்ல வந்துட்டு செதுக்கிட்டு இருக்கிறத அவங்களால பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றான். தேக்தே நகி மைஹி பத்தர் கோ தராஷ் ரஹா ஹூ. தேக்தே நகி, தேக்தேனா பாக்குறது, நகினா நெகட்டிவ் வேர்ட், சோ தேக்தே நகினா உங்களுக்கு தெரியலையா, பார்க்க முடியலையா, மைஹி மைனா நான் தான் வந்து, பத்தர்கோ பத்தர்னா ஸ்டோன்ஸ், அந்த பாறைகள்ல, தராஷ் ரஹாவும் தராஷ் தராஷ்னா செதுக்குறது, நான் தான் இந்த பாறைகளை செதுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேஷவ்னே படி கல்கி சே ஜவாப் தியா. கேஷவ்னே அந்த கேஷவ் பையன் வந்துட்டு படி படினா பிக், ரொம்பவே ஜாஸ்தியான, தல்கி சே தல்கி மீன்ஸ் அந்த பிட்டர்னஸ் சொல்லுவோம், கசப்பா, தல்கி சே அப்படின்னா ரொம்ப கசப்பா, ஜவாப் தியா ஜவாப் ஜவாப்னா பதில், தியா தியானா கொடுக்காது, அது பதில் எப்படி கொடுக்குறான், அவனும் ரொம்ப கசப்பா ரொம்ப மரியாதை இல்லாம கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், दिखता तो है पर तुम इतने छोटे लगते हो न. वह आदमी हंसते हुए बोला. दिखता तो है, दिखता दिखता பார்க்க முடியுது, दिखता மீன்ஸ் பாக்குறேன், என்னால பார்க்க முடியுது, பர் பர்னா பட் ஆனா, தும்னா நீ, இத்தனை சோட்டே லக்தே ஹோன, இத்தனை இத்தனை மீன்ஸ் திஸ் மச், இவ்வளவு, சோட்டே சோட்டே மீன்ஸ் ஸ்மால், இவ்வளவு சின்னதா, லக்தே லக்தேனா ஃபீல்ஸோ, இவ்வளவு சின்னதா இருக்க இல்லையா நீனு, அதனால வந்து நான் என்ன பண்றேன், டவுட்டா கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற, நீ வந்து இவ்வளவு குட்டியா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வக் ஆத்மி ஹன்ஸ்தே ஹுயே போலா. வக் ஆத்மி ஆத்மி மீன்ஸ் மேன், அந்த மனுஷன் வந்துட்டு ஹன்ஸ்தே ஹன்ஸ்தே மீன்ஸ் சிரிக்கிறது, சிரிச்சுக்கிட்டே, ஹுயே போலா போலானா சொல்றது, சிரிச்சுக்கிட்டே அந்த வார்த்தையை சொல்றாரு, இவ்வளவு குட்டியா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. மை 10 साल का हूं. மை மைனா நானு, 10 மீன்ஸ் நம்பர் 10, 10 साल சால்ல இயர்னு அர்த்தம், வருடங்கள் அர்த்தம், அதாவது எனக்கு எத்தனை வயசு, 10 years, ஐ எம் 10 years old அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 10 अच्छा वह आदमी पास पड़े पत्थर पर बैठते हुए बोला. 10 மீன்ஸ் 10, 10 அப்படின்னு சொல்லிட்டு, அச்சா அச்சா மீன்ஸ் குட், ஓகே 10 அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, ஓகே குட் அப்படின்னு சொல்லிட்டு, வக் ஆத்மி பாஸ் படே பத்தர் பர். வக் ஆத்மி ஆத்மி மீன்ஸ் மேன், அந்த மனுஷன் என்ன பண்றாங்க, பாஸ் படே, பாஸ் மீன்ஸ் நியர், பக்கத்துல, படே படேனா இருக்கிறது, ஃபால்னு அர்த்தம், பக்கத்துல இருக்கக்கூடிய, பத்தர் பர் பத்தர் மீன்ஸ் ஸ்டோன், அந்த பாறை மேல, பர் மீன்ஸ் ஆன் த ஸ்டோன், அந்த பத்தர் ஸ்டோன் மேல, பைட்டே உய பைட்டே மீன்ஸ் சிட்டிங் உட்கார்றது, பைட்டே உய அப்படின்னா உட்கார்ந்து, போலா போலானா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, தப் தோ காஃபி படே ஹோ. தப் தப் மீன்ஸ் அப்பனா அது, காஃபி காஃபி மீன்ஸ் என்ன, போதுமான அளவு, படே ஹோ படே மீன்ஸ் பிக், போதுமான அளவு நீ என்னதான் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. मैंने भी 13 साल की उम्र में एक लड़ाई में हिस्सा लिया था. मैंने भी मीन्स ना, बी मीन्स आल्सो நானும் கூட அப்படின்னு அர்த்தம். मैंने भी 13 साल की उम्र में, 13 மீன்ஸ் நம்பர் 13, 13 साल மீன்ஸ் இயர், அதாவது 13 வயசுல, கி உம்ர மீன்ஸ் ஏஜ், இந்த 13 வயசுலயே, ஏக் லடாயி மே, ஏக்னா ஒரு, லடாயி மீன்ஸ் ஃபைட், ஒரு சண்டையில, ஹிஸ்ஸா லியாத்தா, ஹிஸ்ஸா ஹிஸ்ஸானா பாட்டு, ஒரு பகுதியா இருக்குது, ஹிஸ்ஸா லியா மீன்ஸ் நான் பங்கெடுத்துக்கிட்டேன், ஒரு 13 வயசுலயே நானும் என்ன பண்ண, ஒரு போர்ல பங்கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு.
अब केशव उस आदमी को अच्छी तरह देख पा रहा था. अब மீன்ஸ் நான் அப்ப வந்துட்டு கேசவ் என்ன பண்ணிருக்காங்க, உஸ் ஆத்மிக்கோ, ஆத்மினா மேன், அந்த மனுஷனை அச்சி தரக், அச்சி மீன்ஸ் குட், நல்லா, தரக் மீன்ஸ் நல்ல வகையில, நல்ல முறையில ஃபுல்லாவே அப்படியே கவர் பண்ணி பாக்குறது. அச்சி தரக் தேக் பா ரஹா தா, தேக்னா பாக்குறது, நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி அவரு பாக்குறாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. உஸ்கி உம்ர ரஹி ஹோகி 30 से ऊपर கத் மஞ்சோலா தா. உஸ்கி மீன்ஸ் அவருடைய, உம்ர மீன்ஸ் ஏஜ், அவரோட ஏஜ் எவ்வளவு இருக்கும், ரஹி ஹோகா 30 से ऊपर, 30 மீன்ஸ் நம்பர் 30, 30. 30 से ऊपर, से மீன்ஸ் ஃப்ரம், 30ல இருந்து ஊப்பர்னா அதிகம், மேலேன்னு அர்த்தம், 30க்கு மேல இருக்கும். அப்படி ஹோகி மீன்ஸ் மேபி, இருக்கலாம், அவரோட ஏஜ் எவ்வளவு இருக்கலாம், மேபி 30 and above இருக்கலாம். கத் முஞ்சோ மஞ்சோலா தா. கத் மீன்ஸ் அவருடைய அந்த ஹைட் வந்து மஞ்சோலா இஸ் த மீடியம்னு அர்த்தம். ஓரளவு மீடியமான ஹைட் இருக்கலாம், உயரமும் கிடையாது கம்மியாவும் ஹைட்டும் கிடையாது, ஓரளவு மீடியமான ஹைட். மஞ்சோலா இஸ் த மீடியம். பக் சஃபேத் अंगरखा और पाजामा पहने हुए था. வக்னா அவரு, சஃபேத்னா ஒயிட் கலர்ல, அங்கரக்கா மீன்ஸ் ஷர்ட் மாதிரி கவர் பண்ணி அந்த பைஜாமா போட்டிருப்பாங்க இல்லையா, அவர் பஜாமா மீன்ஸ் பைஜாமா டைப்ல ஒரு குர்தா அந்த மாதிரி போட்டு, பகனே மீன்ஸ் வியர் பண்றது. அவர் என்ன போட்டிருக்காரு, ஒரு அங்கரக்கா அவர் பஜாமா ரெண்டுமே போட்டிருக்கிறாரு. उसके लंबे बाल गहरे लाल रंग की पगड़ी में अच्छी तरह से ढके हुए थे. உஸ்கேனா அவருடைய லம்பே மீன்ஸ் வெரி லாங், நல்லா நீட்டமா இருக்கக்கூடிய, பால்னா முடி, நல்லா நீட்டமா இருக்கக்கூடிய முடி என்ன இருக்கு, கஹரே லால் ரங்குக்கே பகடிமே. கஹரே டீப், நல்லா டீப்பான லால் மீன்ஸ் ரெட் கலர், டீப் ரெட் கலர், நல்லா திக்கான ரெட் கலர்ல, ரங்கு மீன்ஸ் கலர்ல, கி பகடி மீன்ஸ் அந்த மேல தலைப்பகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகடியில அச்சி தரக்ஸ் நல்ல முறையில வந்துட்டு தக்கேனா கவர் பண்றது, அதாவது நல்ல முறையில அவரோட அந்த நல்ல நீளமான முடிய வந்து அவர் பகடியில நல்லா கவர் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னா, இதுக்கு பாருங்க, அவரு ஒயிட் கலர் சஃபேத் மீன்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பைஜாமா வியர் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி அவரோட தலையில வந்து ஒரு கேப் இருக்கு, ஒரு பகடி இருக்கு, பகடி மீன்ஸ் டர்பன், அந்த டர்பன் கட்டி இருக்காரு, அதுல அவருடைய ஹேர்ட் எல்லாமே சுருட்டி கவர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த மாதிரிதான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், லகுதா ஹை கோயி பகுத் படா ஆத்மி ஹை. லகுதா ஹை மீன்ஸ் இட் ஃபீல்ஸ், அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கோயி மீன்ஸ் ஏதோ ஒரு பகுத் படா ஆத்மி ஹை, பகுத் ரொம்பவே, படா மீன்ஸ் பிக், பெரிய, ஆத்மி மீன்ஸ் மேன், அது பெரிய மனுஷன் கிடையாது, ஏதோ ஒரு பெரிய ரிச் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. கேशव ने उस आदमी के गले में पड़ी बड़े बड़े मोतियों की माला और उंगलियों की अंगूठियों को देखते हुए सोचा. அந்த கேஷவ் வந்து அது எப்ப யோசிக்கிறா அப்படின்னா, உஸ் ஆத்மிக்கே, உஸ்னா அந்த ஆத்மினா மேன், அந்த மேனோட, அந்த மனுஷனுடைய கலே மீன்ஸ் நெக், கழுத்துல, படி மீன்ஸ் ஃபால் இருக்கக்கூடிய, அதாவது அவர் கழுத்துல இருக்கக்கூடிய படே மோத்தியா மீன்ஸ் பிக் ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய, மோத்தியா மீன்ஸ் அந்த முத்துக்களால ஆன, கி மாலானா மாலை, முத்துக்களால அந்த மாலை வந்துட்டு, அவர்னா அண்ட், மற்றும் உங்களையோங்கி உங்களையும் மீன்ஸ் ஃபிங்கர்ஸ், அவரோட விரல்கள் இருக்கக்கூடிய, அங்குட்டியா மீன்ஸ் ரிங்ஸ், அவர் கையில இருக்கக்கூடிய, அவர் விரல்ல இருக்கக்கூடிய மோதிரங்களையும், தேக்தே ஹுயே சோச்சா, தேக்தே பாக்குறது, பாத்துக்கிட்டே என்ன பண்றா, சோச்சனா திங்க் பண்றது, அதை பாத்துக்கிட்டே அவன் யோசிக்கிறான், பெரிய நல்ல வசதியான ஆளா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். தீக்கி நாக் படி ஆங்கே होंठों को दकते हुए सोचे नीचे की तरफ आती घनी मूंछे. தீக்கி நாக்கு, தீக்கி மீன் ஷார்ப், நல்லா நுனி, கூர்மையா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நல்லா கூர்மையா இருக்கக்கூடிய நாக்னா நோஸ், நல்லா ஷார்ப்பான நோஸ். படி மீன்ஸ் பிக், ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய, ஆங்கே மீன்ஸ் ஐஸ், நல்லா பெருசா இருக்கக்கூடிய ஐஸ். ஹோண்டோ மீன்ஸ் லிப்ஸ், அவருடைய உதடுகள்ல இருந்து, தக்தே மீன்ஸ் அது உதட மறைக்கிற அளவுல இருக்கக்கூடிய, தக்தே மீன்ஸ் ஹைடிங், மறைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய, நீச்சேக்கி தரஃப், நீச்சே மீன்ஸ் கீழே இருக்கக்கூடிய, தரஃப்னா சைடு, கீழ் சைடுல வந்து, ஆத்தி மீன்ஸ் கம்மிங் வரக்கூடிய,
கனி மூஞ்சு கனி கனி மீன்ஸ் நான் திக்கு தடிமனா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கனி மூஞ்சு மூஞ்சே மீன்ஸ் முஸ்டாஷ் அவரோட மீச எப்படி இருக்கு நல்லா தடிமனா இருக்கு அவரோட லிப்ஸுக்கு கீழே கீழே வரைக்கும் வர அளவுக்கு நல்லா தடிமனா இருக்கக்கூடிய மீச இருக்குது அவருக்கு நெக்ஸ்ட் केशव उस आदमी के व्यक्तित्व का मुआयन मुआयना कर ही रहा था कि तभी उस आदमी ने एक नक्काशी की तरफ इशारा करते हुए कहा கேஷவ் வந்து உஸ் ஆத்மினா மேன் அந்த மனுஷனுடைய व्यक्तित्व மீன்ஸ் பர்சனாலிட்டி அவருடைய அந்த பர்சனாலிட்டியை பார்த்து முவாயனா கர்ஹி ரஹா முவாயனா மீன்ஸ் வேல்யூவேட் பண்றது அதை வந்து ஆராய்ச்சி பண்றது என்னென்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு கர்னா செய்யறது முவாயனா கர்ஹி ரஹா அதாவது செஞ்சுட்டே இருக்கிறாங்க கி தபி மீன்ஸ் அந்த டைம்ல உஸ் ஆத்மினா மேன் அந்த மனுஷன் வந்து एक नक्काशी की तरफ एकना ஒரு நக்காஷினா கர்விங் அதாவது அந்த ஒரு செதுக்குன ஒரு பொருளை தரஃப்னா சைடு அதுக்கு சைடு வந்து இஷாரா கர்த்தே ஹுயே கஹா இஷாரா மீன்ஸ் பாயிண்டிங் அதாவது பாயிண்ட் அவுட் பண்றது சுட்டி காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இஷாரா கர்த்தே ஹுயே அதை காமிச்சு கஹானா என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ் லடி மே அபி காஃபி காம் பாக்கி ஹை இஸ் லடி மே மீன்ஸ் இந்த அவங்க செஞ்சிருக்க ஒரு பொருள்ல வந்துட்டு அபி மீன்ஸ் நான் இப்போ கூட காஃபினா எனக்கு போதுமான அளவு காம்னா வேலைகள் வந்து பாக்கி மீன்ஸ் பாக்கி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க ரிமைனிங் சொல்லுவாங்க இல்லையா இன்னுமே இதுல கொஞ்சம் வேலைப்பாடுகள் செய்யணும் அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு इससे पहले के केशव कोई जवाब देता इससे पहले இதுக்கு பகலே பிஃபோர் இதுக்கு முன்னாடி கேஷவ் வந்துட்டு கோயி ஜவாப் தேத்தா கோயின்னு எனி எந்த விதமான ஜவாப்னா ஆன்சரும் தேத்தானா கொடுக்கறது அவர் எந்த ஆன்சரும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உஸ்னேனா அவன் கிசின்னு யாரோ ஒருத்தவங்க कि तेजी से தவுடுக்கர் தேஜி மீன்ஸ் ஃபாஸ்டா வேகமா தவுடுக்கர் மீன்ஸ் ரன்னிங் வேகமா ஓடி வர்றதுக்கு ஆணை மீன்ஸ் கம்மிங் வர்றது ஓடி வர்றதுக்கான ஆவாஸ் மீன்ஸ் வாய்ஸ் அந்த சவுண்ட் வந்துட்டு சுனினா கேட்கறது காதுல விழுகுது அவன் எந்த பதில சொல்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ரொம்ப வேகமா ஓடி வர சவுண்ட் அவனுக்கு கேக்குது யக் அவுர் கோயி நஹி அவுர் கோயி வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவான் இல்லையா கோயி மீன்ஸ் எனி நஹி மீன்ஸ் நெகட்டிவ் வேர்ட் அவர் கோயி நஹி மீன்ஸ் யாரும் அது வேற யாரும் இல்ல மகள்கா பஹராதார் தா மகள்னா பேலஸ் இந்த பேலஸோட பஹரேதார் தான் வாட்ச்மேன் காவலாளின்னு சொல்லுவாங்க அவங்கதான் பஹரேதார் மீன்ஸ் வாட்ச்மேன் हुजूर माफ करे मुझे अपने आने का पता ही नहीं चला हुजूर மீன்ஸ் மரியாதைக்காக சொல்லுவோம் சார் ஆர் மேடம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஹுசூர் மாஃப் கரே மாஃப் மீன்ஸ் மன்னிப்பு கேட்கறது ஃபர்கிவ் மீன்ஸ் சொல்லி கேட்போம் இல்லையா மாஃப் கரே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா முझे आपके आने का पता ही नहीं चला முஜேனா எனக்கு ஆப்கோனா உங்களுடைய ஆனேகா பத்தானா தெரிஞ்சுக்கிறது ஆனேகா பத்தா அப்படின்னா வந்ததை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நஹி இஸ் நெகட்டிவ் அப்ப தெரியல ஆனே மீன்ஸ் கம்மிங் நீங்க வந்தது எனக்கு தெரியாது அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்றாரு ஹாஃப்தே ஹுயே உஸ்னே கஹா ஹாஃப்தே மீன்ஸ் ரொம்ப அந்த மூச்சு வாங்குவோம் இல்லையா ஓடி வந்தோம் அப்படின்னா மூச்சு வாங்கும் இல்லையா அந்த மாதிரி மூச்சு திணறி ஹுயே உஸ்னே அவரு அந்த பஹரேதார் அந்த வாட்ச்மேன் வந்து கஹான்னு சொல்றாரு फिर वग मुड़कर बाउंचक से खड़े केशव को घूरते हुए बोला फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் வகுனா அவன் முடு மீன்ஸ் டர்ன் பண்ணி அதாவது அங்கே திரும்பி பவுன்ஸ்தே சே கடே கேஷவுக்கோ பவுன்சக் மீன்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப வியந்து போய் கடை மீன்ஸ் நிக்கிறது அப்ப வியந்து போய் நம்ம ஸ்டெபனா நிக்கக்கூடிய கேஷவுக்கும் அந்த கேஷவ கூர்த்தே மீன்ஸ் ஸ்டாரிங் ரொம்ப அப்படியே வெறிக்க பாக்க சொல்லுவாங்க கூர்த்தே உயர்ந்த கோபமா பார்த்து போலன்னா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பேவகுஃப் கடாஹோ பேவகுஃப் மீன்ஸ் முட்டாள் அப்படின்னு முட்டாள்னு கூப்பிட்டு கடானா எந்திரி அப்படின்னு சொல்றாரு हुजरे आला के सामने बैठने की जुर्रत कैसे की तूने ஹுஜூரே ஆலா அது மீன்ஸ் அந்த ராஜான்னு அர்த்தம் அதாவது மரியாதைக்குள்ள சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு சாம்னே மீன்ஸ் முன்னாடி அதாவது ராஜாவுக்கு முன்னாடி பைட்னேக்கி பைட்னா உட்கார்றதுக்கான ஜுர்ரத் மீன்ஸ் அந்த தைரியம் அந்த
கெட்ட தைரியம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தைரியம் வந்து கைசே கீ தூணே, கைசேன்னா எப்படி, தூணேன்னு உனக்கு உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஜூக்கர் சலாம் கர் உன்ஹே. ஜூக்கர் மீன்ஸ் குனிஞ்சு, அதாவது பெண்ட் பண்ணி. சலாம் மீன்ஸ் வணக்கம் சொல்றாரு. சலாம் கர் இங்கேனா அவருக்கு என்ன பண்ண, நீ வந்து குனிஞ்சு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கேஷவ்கா மாதா தன்கா. அப் மீன்ஸ் நான் இப்பதான் வந்து கேஷவுக்கு மாதா தன்கா மீன்ஸ் எல்லாமே புரியவே வருது. அதனால என்ன பண்ற, தலைய அசைக்கிறாரு. உசே குச் குச் சமஜ் ஆ ரஹா தா. உசேனா அவனுக்கு, அந்த பையனுக்கு, குச் சம்திங் கொஞ்சம் கொஞ்சம், சமஜ் ஆ ரஹா தா. சமஜ்னா புரியுது, சமஜ் ஆ ரஹா மீன்ஸ் புரிய வருது, அவனுக்கு இப்பதான் எல்லாமே கொஞ்சம் புரிய வருது. बदकवासी में चेनी हाथ से छूटकर नीचे गिरी और वह जल्दी से उठकर खड़ा हो गया. பதக்வாஸ் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப ஷையா ஃபீல் பண்ற, ரொம்ப அவமானத்துல. சேனி சேனி மீன்ஸ் அந்த சிசில், அந்த உளி வந்துட்டு ஹாத்ஸ்னா கையில இருந்து, சூட்கர் மீன்ஸ் மிஸ் பண்றது, அதுல கீழே விழுகிறது, அவன் கையில இருந்து விலகி கீழே விழுகுது. நீச்சேனா கீழேன்னு அர்த்தம். கிரினா ஃபால், அவனோடது அந்த உளி வந்து கையில இருந்து கீழே நழுவி கீழே விழுவுது. அவர் மீன்ஸ் அந்த, மற்றும் வகுனா அவன், அந்த பையன் வந்துட்டு ஜல்திசா ஃபாஸ்டா, ரொம்ப வேகமா. ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்ட், வேகமா. உட்கார்னா லிஃப்ட், எழுந்திருச்சு, அதாவது எழுந்து நின்று. கடனா ஸ்டாண்ட், கடா ஹோகையா நின்னுகிட்டான், எழுந்து நின்னுகிட்டான். அரே கஹி ஏ பாஷா அக்பர் தோ நகி. அரே மீன்ஸ் ஃபார் காலிங் பர்பஸ் வி வில் யூஸ், அதை கூப்பிடுறதுக்காக யூஸ் பண்ண. கஹி மீன்ஸ் இது யார் அப்படின்னா, பாஷா அக்பர் தோ நகி, இது பாஷா அக்பர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்பதான் புரியவே வருது. எக்கு ख्याल आते ही उसने झुककर सलाम किया. ख्याल மீன்ஸ் அந்த கேர், அந்த கவனம் அவனுக்கு. ஆத்தேனா வருது, அந்த கவனம் வந்த உடனே உஸ்னேனா அவன், ஜூக்கர்னா வென் பண்ணி கீழே தலையை குனிஞ்சு, சலாம் கியா. சலாம்னா வணங்குறது. சலாம் கியா அப்படின்னா அவன் வணங்குறான். அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் खरगोश की सी कातर नजरों से अकबर को देखने लगा. खरगोश மீன்ஸ் அந்த ராபிட், அந்த முயல் மாதிரி. அது சி மீன்ஸ் லைக் த ராபிட், முயல் மாதிரி. காத்தர் நசரோ மீன்ஸ் பயந்த விழிகள் சொல்லுவாங்க, ரொம்ப பயந்து போய் அவன் பாக்குறான். அக்பரை தேக்னே பாக்குறது, தேக்னே லகானா அவன் பாக்குறான். அக்பர் ரொம்ப பயந்து போய் நிமிர்ந்து பாக்குறான். அக்பர் கோ பஹரேதார் கி யக் தக்லந்தாசி பலி ந லகி. அக்பருக்கு பஹரேதாருக்கு, அந்த பஹரேதார், அந்த வாட்ச்மேனுடைய யக்னா இந்த விஷயம் வந்து, தக்லந்தாசி மீன்ஸ் இன்டரப்ஷன், அவன் தலையீடு. அவன் இப்ப இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா பேசிட்டு இருக்கும் போது இவன் குறுக்க வந்து பேசுறாலே, அந்த தலையீடு வந்து பலி நலகி. பலினா குட், நான் இஸ் நெகட்டிவ். அப்ப குட்டா தெரியல அப்படின்னு சொல்றாங்க, அவருக்கு அது நல்லதா தோணல. உன்ஹோனே கிஜ்கர் पहरेदार को वहां से जाने का इशारा करते हुए कहा. உன்ஹோனே அவரு, கிஜ்கர்னா ரொம்ப ஒரு டென்ஷனோட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆங்கிரியா வந்துட்டு, பஹரேதார் அந்த வாட்ச்மேனை வந்துட்டு, வஹா மீன்ஸ் தேர், அங்க இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம், அதாவது அங்க இருந்து, ஜானேனா போறதுக்கான, இஷாரா கர்த்தே ஹுயே கஹா. இஷாரானா பாயிண்ட் அவுட் பண்றது, அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி, ஹுயே கஹானா சொல்றது. என்ன சொல்ற அப்படின்னா, டீக் ஹை சிப்பாயி. டீக்னா ஓகே, நீ சொன்னதுதான் போதும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, குச் தேர் கே லியே ஹமே அகேலா छोड़ दो. குச் மீன்ஸ் கொஞ்சம், தேர்னா நேரம், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு, கேலி அதாவது கொஞ்ச நேரத்துக்கு, அட்லீஸ்ட் ஹமேனா எங்களை, அகேலா தனியா, சோடுதுனா விடு, எங்களை வந்து தனியா விடு, அலோனா விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பஹரேதார் தோ சலா கயா. பஹரேதார் அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டாரு, சலாகனா போயிடுறாரு, அவரு கிளம்பி போயிடுறாரு. மகர் கேஷவ் असमंजस में था कि उसे क्या करना चाहिए. மகர் மீன்ஸ் பட், ஆனா கேஷவ் வந்துட்டு அசமஞ்சஸ் மீன்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷன் சொல்லுவோம், குழப்பம் சொல்லுவாளே, அந்த மாதிரி அசமஞ்சஸ் மேத்தா, அவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான். என்ன அப்படின்னா, கி உசேனா அவன், கியா கர்னா சாகியே, கியானா வாட், என்ன, கர்னா செய்யறது, சாகியன வாண்ட், என்ன அவன் செய்யணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல அவன் இருக்கான். என்ன அப்படின்னா, வாபஸ் அப்படின்னா நக்காசி கா காம் ஷுரு கரே. வாபஸ் ரிட்டர்ன், திரும்ப போயிட்டு, அப்படின்னா தன்னுடைய நக்காசி மீன்ஸ் அந்த கார்விங் சொல்லுவோம் இல்லையா, அந்த செதுக்குறதுக்கான காம்னா வேலையை வந்துட்டு, ஷுருனா ஸ்டார்ட் பண்றதா, தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றதா. யா மீன்ஸ் அல்லது, ஆர். बादशाह के हुक्म के इंतजार में खड़ा रहे.
பாஷாக அதாவது அரசருடைய ஹுக்கும்னா ஆர்டர், அவருடைய அந்த ஆர்டருக்காக இன்தசார் மீன்ஸ் வெயிட் பண்றது, அதுக்காக காத்திருக்கிறதுக்கு கடா ரஹியே, கடானா ஸ்டாண்ட், அதாவது காத்திருந்து நிக்கணுமா அப்படிங்கறது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருக்கு. தில் தோ உஸ்கா அபி பி தக் தக் கர் ரஹா தா. தில் மீன்ஸ் மனசு, அவன் மனசு இப்ப என்ன பண்ணி, ஹார்ட் என்ன பண்ணிருக்கு, உஸ்கான்னு அவனோடது. அபி மீன்ஸ் நான் இப்போ, பி மீன்ஸ் ஆல்சோ இப்பயும் கூட, தக் தக் கர் ரஹா தா. தக் மீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா பீட் ஆகுறது, ரொம்பவே அவனுக்கு மனசு படபடன்னு இப்ப அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. கர்ற செய்யறது, அதை செஞ்சுக்கிட்டே இருக்குது. பர் அப் வக் டரா ஹுவா நகீதா. மீன்ஸ் எஸ். பர் மீன்ஸ் பட், ஆனா அப் மீன்ஸ் நவ் இப்ப,